நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் லோகேஷ் கனகராஜ் காம்போல இந்த வீக் ரிலீஸ் ஆக போற மூவி தான் கூலி. இந்த மூவிக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அப்படி இந்த ஏ சர்டிபிகேட்னா என்ன, அது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த மூவியோட கண்டென்ட்டை பொறுத்து ஒவ்வொரு மூவிக்கும் யார் பார்க்கலாம் பார்க்க கூடாதுன்னு சர்டிபிகேட் டிஃபர் ஆகும். அந்த சர்டிபிகேட்லயே 4 டைப்ஸ் இருக்கு. இதே யூ சர்டிபிகேட்னா எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும் போய் பார்க்கலாம். அதே யூஏனா 12 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பேரண்ட்ஸோட போய் நீங்க பார்க்கலாம். இதே ஏ சர்டிபிகேட்னா 18 வயசு மேல இருக்கிறவங்க மட்டும் தான் போய் பார்க்க முடியும். இதுவே எஸ் சர்டிபிகேட்னா ஸ்பெசிபிக்கா டாக்டர், சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆடியன்ஸ் பாக்குற மூவி. இப்போ ஒரு மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த மூவில ஆக்ஷன், அடல்ட் இல்ல அதிக வயலன்ஸ் இந்த மாதிரி சீன்லாம் இருந்தா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன்ல இருந்தே அந்த மூவிக்கு ஏ சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இந்திய சினிமால 1950ல ஹஸ்தேன்ஸ்ன்ற மூவி தான் ஃபர்ஸ்ட் ஏ சர்டிபிகேட் வாங்கின படம். அதுக்கப்புறம் தமிழ் சினிமால 1951ல எம்ஜிஆர் நடிச்ச மர்மம் என்ற படம் ஏ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. இந்த ஏ சர்டிபிகேட் எதுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அடல்ட் கண்டென்ட் இல்ல பெண்கள் உரிமைகளை பத்தி பேசுற படமா இருந்ததால ஏ சர்டிபிகேட் ஒரு தனி கேட்டகரியா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப ஏன் கூலி படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் நிறைய இன்டர்வியூஸ்ல படத்துல வயலன்ஸுக்கு காம்ப்ரமைஸே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் இந்த மூவிக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள தியேட்டர்ல அலோ பண்ணா தியேட்டர் ஓனருக்கு 1 lakh ஃபைனும் 3 years ஜெயிலுன்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க ஃபேமிலியோட மூவி பார்க்க பிளான் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.